மகாராஜா கொடுத்த இந்த மொழிபெயர்ப்பு வேலையவே என்னால முடிக்க முடியல. அந்த சேட் ராஜாராம் விஜயநகரத்தோடைய வரலாறை பத்தி புத்தகம் எழுதுன்னு உபதேசம் பண்றாரு. உபதேசம் உபதேசம் உபதேசம், எங்க பார்த்தாலும் அதுதான் இருக்கு. கேட்காமலே கிடைக்கும் பொருள் நம்மளுக்கு முன்னாடி வச்சு நமக்கு புடிச்சதா மாறும். மதுராதீங்கோ, நீங்க அதே உங்க உண்மையான ரூபம் வச்சுதான் கண்டே பிடிக்கணும். இதுதான் இந்த புதிரோட விதிமுறை. அம்மா, அம்மா எழுந்தலே, அம்மா எழுந்தலே, பாலு. அம்மா, விடிய காலைல உடல் பயிற்சி செய்ய சொன்னா இவன் இப்பவே ஆரம்பிச்சிட்டானே. முல்லா. வணக்கம் முல்லா நஸ்ருதீன் அவர்களே. வணக்கம் வணக்கம். வணக்கம். சலாம் முல்லா நஸ்ருதீன் அவர்களே. வணக்கம் வணக்கம். என்ன ஆச்சு கொத்வாலியா? நிம்பள் பாக்க சந்தோஷமா இருக்குது. ஐயா, நீங்க நேத்து என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே போய் நான் செஞ்சேன். வீட்டுல அவ்வளவு ஒரு அமைதி. என்ன சொல்லுது? ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஐயா ராஜ்குரு, நேத்து நிம்பள் உடைக்கு மரியாதை செஞ்சிச்சு. அந்த உடைய நிம்பள் மாத்திருச்சு. அரசவிலே இருக்கிறவங்க அதே பார்த்தா ரொம்ப மரியாதை கொடுத்திருக்கும். முல்லா நஸ்ருதீன் அவர்களே, நான் கேட்க மறந்துட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னோட வீட்டு விருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம பண்டிதே ராமகிருஷ்ணாஜி மகாராஜி கணம். முல்லா நஸ்ருதீன் அவர்களே, என்ன இருந்தாலும் அவர் மகாராஜா இல்லையா? எப்ப வேணா வருவாரு, எப்ப வேணா போவாரு. யாரால அவரை தடுக்க முடியும்? அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணனையும் தான். பண்டித ராமகிருஷ்ணன் எப்பவுமே அரசவைக்கு தாமதமாத்தான் வருவாரு. மகாராஜாவோட செல்ல புள்ள, அதுவே அவருக்கு அனுகூலமா போயிடுச்சு. நம்மளுக்கு ஒண்ணு தோணுது ராஜ்குரு, நிம்பள் கூட மகாராஜுக்கு செல்ல பிள்ளையாகும். யாரும் தடுத்தது? நான் எப்படி செல்ல பிள்ளையா ஆகிறது? இந்த பண்டித ராமகிருஷ்ணன் இருக்கானே, அதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுக்க மாட்டான். அப்படியா? மகாராஜாவுக்கு எப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் பண்டித ராமகிருஷ்ணன் தான் தீக்கணும். அப்படியா? ஆனா அதுல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை இப்படி சொடுக்கு போடுற நேரத்துக்குள்ள நான் பட்டுன்னு தீர்த்து வச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா மகாராஜா என்னோட உதவியை என்னைக்கும் கேட்டதே இல்லை. அப்புறம் எப்படி? ஓ ஆமா ஐயா, ஒருவேளை மகாராஜா எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் யாரும் நிரூபிச்சிருப்பேன். நான் ஒன்னும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட அறிவுல குறைஞ்சவன் இல்ல. அப்படியா சொல்லுது? கவலைப்படாதே, நிம்பளுக்காக மகாராஜா கிட்டே பேசி பாக்குது. நன்றிங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 சலாம் வணக்கம் மகாராஜா. வணக்கம் முல்லா நஸ்ருதீன் அவர்களே. நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும் மகாராஜா. நம்ம கேட்டே புதருக்கு இன்னைக்கு பதில் கிடைக்கும்னு. ஆமாம், நான் கூட அப்படிதான் நம்புறேன். வாங்க வாங்க. குருஜி குருஜி குருஜி, பாருங்க பண்டித ராமகிருஷ்ணாவை. மறுபடியும் தாமதமா வந்திருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? எந்திரிச்சு நடனம் ஆடட்டுமா? மகாராஜாவே அதுக்கு எதுவும் சொல்லல. வணக்கம் மகாராஜா. வணக்கம் முல்லா நஸ்ருதீன் அவர்களே. வணக்கம் வணக்கம். மகாராஜா, நான் முல்லா நஸ்ருதீன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க தாமதமாயிடுச்சு.
அப்போ பதில் கண்டுபிடிச்சுதா நம்ம கேட்ட பொருளை கொண்டு வந்துச்சா? கொண்டு வந்திருக்கேன் முல்லா நசுருதீன் அவர்களே. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, இந்த பை நிறைய கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்லுது அடேடா. நம்ம பார்க்கணும். நான் கொண்டு வந்திருக்கோம். சீக்கிரம் காட்டு. இதோ இப்பவே காட்டுறேன். கொஞ்சம் முன்னாடிதான் பை முழுக்க இருக்குன்னு சொன்னாரு. இப்ப தேடிக்கிட்டு இருக்காரு. காட்டுறேன் குருதேவரே. காட்டு 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 காட்டு. மன்னிச்சுக்கோங்க, காலையில அது ஒரே இருமலா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க துளசி போட்டு கசாயம் குடிங்க. அது சீக்கிரமே இதை குணப்படுத்திடும். இல்ல, இதை சீக்கிரமே குணப்படுத்துறதுக்கான மருந்தை நான் சொல்றேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, நீங்க மிளகை அரைச்சி பொடியாக்கி சுடுதண்ணில கலந்து குடிச்சு பாருங்க. சீக்கிரமே சரியாயிடும். கேளு பண்டித ராமகிருஷ்ணா, பேசாம நீ ஒண்ணு பண்ணு. நான் சொல்றத கேளு. நீ தேன் குடிச்சு பாரு. அது உன்னோட இருமலை சீக்கிரமே குணப்படுத்திடும். அதையும் சுடுதண்ணியோட குடிச்சு பாரு. பண்டித ராமகிருஷ்ணா, நான் தான் சொல்றேன்ல, என்னோட உபதேசப்படி தேனை. இல்ல, நான் சொன்ன உபதேசத்தை கேளுங்க. துளசி கசாயம் குடிங்க. இல்ல, நான் சொன்னதுதான். நீங்க ரெண்டு பேரும் வாயை மூடுங்க. நான் தான் சொல்றேன்ல, என் உபதேசப்படி தேனை குடி. ஏன் உபதேசப்படி துளசி கசாயம்? மகா மந்திரி அவர்களே, என் உபதேசப்படி தேனே போதும். புரிஞ்சுக்காம பேசாதீங்க. நான் சொன்னபடி செஞ்சா சரியாயிடும். செஞ்சு பாரு. முல்லா நசுருதீன் அவர்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்காமலே கிடைக்கிற பொருள் என்னன்னு இப்போ பாத்துட்டீங்கல்ல? உங்க யாருக்காவது கேட்காமலே கிடைக்கிற பொருள் கண்ணுக்கு தெரியுதா? எங்க இருக்கு? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சொல்ல வர்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சரி மகாராஜா. மகாராஜா, நம்ம கேட்காமலேயே ஒருத்தர் நமக்கு கொடுக்கிற பொருள் என்னன்னா உபதேசம். இப்ப கூட மந்திரி அவர்கள், குருதேவர், அப்புறம் கோத்வால் அவர்களும் எனக்கு கொடுத்தாங்களே. உபதேசம்ங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு அவன் கேட்காமலேயே தினமும் தானா நிறைய வந்து சேரும். என்ன முல்லா நசுருதீன் ஐயா, நான் சொன்னது சரிதானே? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சரியா சொல்லி ஜெயிச்சிச்சு. அடடா, நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லது ராமகிருஷ்ணா, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அற்புதம். வியக்க வச்சிட்டீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. ராமா, நீ என் உயிரை காப்பாத்திட்ட. நீதான் என்னோட உயிர் நண்பன். பண்டிதர் ராமகிருஷ்ணா ரொம்ப அறிவாளியா இருக்குது. இந்த தடவை கஷ்டமான கேள்வி கேட்கணும். நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு அட்டை புதிருக்கு நீங்கள் சீக்கிரம் பதில் சொல்லும். ஏன்னா இது ரொம்ப சுலபமானது. முல்லா நசுருதீன் அவர்களே, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கவாது நேரம் தருவீங்களா? ஏன் கேக்குறேன்னா, எனக்கு ஏற்கனவே புத்தகத்தை மொழிபெயர்க்கிற வேலை வேற இருக்கு. மன்னிச்சிருங்க ராமகிருஷ்ணா, நமக்கு இப்போ நேரம் இல்லே. நம்ம பக்தாதுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்டு நம்ம அதே கொடுக்காம இருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. இப்போ நம்மளுக்கு அடுத்த கேள்வி கேட்கும். இங்க இருக்கிற எல்லாரும் கவனமா கேட்கணும். நம்மளே போல ஒண்ணு உங்க ஊர்ல இருக்கு. கண்டுபிடிங்கோ உங்க அறிவை பயன்படுத்தி. நான் திரும்பவும் சொல்றேன். நம்மளுக்கு போல உங்க ஊர்ல ஒண்ணு இருக்கு. கண்டுபிடிங்கோ அறிவை பயன்படுத்தி.
ரொம்ப சுலபம். யோசிங்கோ யோசிங்கோ. அவரை மாதிரியே அறிவு நம்ம மொழியில கேட்டாலே புரியாது. இதுல வேற மொழி வேற கலந்து இருக்கு. நம்மளோட குருஜி இப்படி கைய உருட்டி உருட்டி யோசிக்கிறத பார்த்தா இது தமிழ்ல கேட்டிருந்தா மட்டும் பதில் சொல்ற மாதிரி. என்ன பண்டிதே ராமகிருஷ்ணா, கேள்வி கஷ்டமா இருக்கா? அரே நிம்பள் என்ன யோசிக்குது? இதுக்கு என்ன தீர்வு சொல்லு. முயற்சி பண்ணு வரும். உங்கள மாதிரிయేనా? அதுக்கு அர்த்தம் உங்கள மாதிரியே ஒருத்தரை சொல்றீங்களா? ஆமா ஐயா. விஜயநகரத்திலயா? ஆமா ஆமா. முல்லா நசருதீன் அவர்களே, உங்கள மாதிரியே முக அமைப்பு கொண்ட ஒருத்தர் விஜயநகரத்துல உண்மையிலேயே இருக்காரா இல்ல கற்பனையா? உண்மையிலே பண்டிதா ராமகிருஷ்ணா நம்ம எப்போ அரசவைக்கு வந்தாலும் அவனை பாக்குது. அவனும் நம்ம மாதிரியே செய்து. அப்படியா? கேட்டுக்கோ பண்டிதே ராமகிருஷ்ணா, நிம்பளுக்கு நாளே வருதான் அவகாசம். நாளைக்கு நிம்பள் அவனை கண்டுபிடிக்கணும். என்னாச்சு ராமா? என்ன யோசிச்சிட்டு இருக்க? மந்து, ரெண்டாவது புதிர் கேட்கதான் சுலபமா இருக்கு, ஆனா ரொம்ப கடினமா இருக்கு. ஏன் சுலபம் இல்ல? முல்லா நஸ்ருதீன் அவர்கள் மாதிரியே இருக்கிற ஒருத்தன், அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு அவர் சொல்றாரு. அது கற்பனை இல்லையாமா? அப்புறம் இந்த அரசவையில கூட அவர் வரும்போதெல்லாம் பாத்திருக்காரா? அதுதான் ரொம்ப கஷ்டம் பந்து. அவரை மாதிரியே இருக்கிற ஒருத்தரை நிஜத்துல கண்டுபிடிக்கணும், கற்பனையில இல்ல. ராமா, என்ன பயமுறுத்தாத. நான் எப்படி உன்னை பயமுறுத்துவேன்? நானே பயந்து போயிருக்கேன். நீ எப்படி பயந்தனா? அப்ப என்னோட உயிரை யாரு காப்பாத்துவாங்க? ஏதோ ஒண்ணு பண்ணு ராமா, ஏதாவது பண்ணு. பண்றேன். நாளைக்கு வரைக்கும் டேரா இருக்குல்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த முல்லா நசருதீன் அவர்கள் அவர் ஊருக்கு போகும்போது என்னோட குடுமையையும் மகாராஜாவோட மீசையும் கையோட கொண்டு போயிருவாரு போல இருக்கே. நிம்பள் இப்ப ஏதாவது சொல்லிச்சா? இல்ல ஒன்னு சொல்லிச்சா? அதாவது ஒன்னு சொல்லலங்க. இல்ல ஒன்னு சொல்லல. நல்லது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நாளைக்கு காலையில பண்டித ராமகிருஷ்ணா இந்த பிரச்சனைக்கான பதில கண்டுபிடிச்சிருவாருன்னு. சரி மகாராஜா. ஒரு நிமிஷம் இரு பண்டித ராமகிருஷ்ணா. மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணன் இது வரைக்கும் அவரோட மொழிபெயர்ப்பு வேலையை முடிக்கவே இல்லை. மகாராஜா, நான் அதை சீக்கிரமே முடிச்சிடுவேன். என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. விஷயம் என்னன்னா பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் இல்ல, அதனாலதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். சரி குருதேவரே, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கும் நல்லா தெரியும். ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நான் அதையும் சீக்கிரமே முடிச்சிருவேன். நான் கிளம்ப அனுமதி கொடுக்கணும் மகாராஜா. நீங்க கிளம்பலாம் பண்டித ராமகிருஷ்ணா. நன்றி. புறப்படுறேன் குருதேவரே, வரேங்க. மகாராஜா, பண்டிதா ராமகிருஷ்ணா மாதிரியே நிம்பள் ராஜ்குரு ஐயாவுக்கும் கோட்வால் ஐயாவுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம பணிவா கேக்குது. என்ன? என்ன மாதிரியான வாய்ப்பு? அவங்க அறிவை நிரூபிக்கிறதுக்கு. ஒருவேளை ராஜ்குருக்குள்ளயும் கோத்வால் ஐயாக்குள்ளயும் ராமகிருஷ்ணன் இருக்கலாம். நெஞ்சி பார்க்கணும், இதை நெஞ்சி பார்க்கணும். நீங்க யோசிச்சு பார்க்கணும் சொல்லுவாங்க இல்லையா? அது ஆமா. இங்க பாருங்க முல்லா நசருதீன் அவர்களே, என்ன பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாருக்குமே அவங்களுக்கான இடம் நிச்சயமா உண்டு, முக்கியத்துவமும் உண்டு. எங்களுடைய குருஜி, எங்களுடைய ராஜகுரு, அவருக்குன்னு தனிப்பட்ட முக்கியத்துவம் இருக்கு. அதோட கோத்துவால் அவர்களுக்கும் உண்டு. பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கும் அதே போல் உண்டு. உண்மையே சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேராலையும் பண்டிட் ராமகிருஷ்ணா எடுத்தே நிற்ப முடியாது. பரவாயில்ல, நம்ம பக்தாதில் பண்டிட் ராமகிருஷ்ணா பேரே கேட்டிருக்கோம்.
இவங்க ரெண்டு பேர் பேரையும் நான் கேட்டதே இல்லே. இந்த முல்லா நசுருதீன் அவர்கள் கோத்வால் அவர்களையும் குருஜி அவர்களையும் தன்னுடைய வலையில விழ வைக்க பாக்குறாரு. மகாராஜா, நம்ம கேட்டுக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் அறிவு நிரூபிக்க வாய்ப்பு கொடுக்கணும். இது நம்ம இச்சா. மகாராஜா, இச்சாவா? அது நிம்பள் மொழியில் வந்து ஆசை. நம்ம ஆசைப்படுது. மகாராஜா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க முல்லா நசுருதீன் அவர்களோட அது இச்சாவ, அதாவது ஆசைய கண்டிப்பா நிறைவேற்றுவீங்கன்னு. ஆமா மகாராஜா. குருஜி, குருஜி. மகாராஜா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. குருஜி, நான் என்ன சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லல. முல்லா நசுருதீன் அவர்களே, நீங்க சொன்னது சரிதான். நான் யோசிச்சு பார்த்துட்டேன். அதோட நான் முடிவும் பண்ணிட்டேன். அதாவது குருஜி அவர்களுக்கும் இந்த கோத்வால் அவர்களுக்கும் அவர்களுடைய அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நீங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கேள்வியை கேளுங்களேன். சரி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா முல்லா நசுருதீன் அவர்கள் கிட்ட குருஜி மாட்டிக்கிட்டாரு. மகாராஜா, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, நம்ம ஒரே கேள்வி ரெண்டு பேருக்கும் கேட்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து பதில் சொல்லணும். ஒரே கேள்வியா? எங்க கிட்ட தனித்தனியா கேளுங்க. அவரு கோத்வால் தான், நான் ராஜகுரு. அவரு எங்க இருக்காரு, நான் எங்க இருக்கேன். நீங்க கேக்குற கேள்வியும் அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கணும். ஐயா ராஜ்குரு, இந்த புதிர் இதுக்கு முன்னாடி புதிர்புடைய கஷ்டம். அது நான் பண்டிதர் ராமகிருஷ்ணாக்கு கொடுத்தது. இந்த புதிருக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பதில் சொல்லும். அப்படின்னா கோத்வாலால இத கண்டுபிடிக்க முடியாது. நான் மட்டும்தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஐயா ராஜ்குரு, ஐயா கோத்வால், நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க, உலகத்திலே எது ரொம்ப பெருசு? இங்க பாருங்க, கேளுங்க கேளுங்க கேளுங்க. பண்ணிட்டு ராமகிருஷ்ணா மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு பதில் சொன்னா போதும். இன்னொரு விஷயம், புதிருக்கு விடை கண்டுபிடிக்கிறதுல பந்தயம் இல்லைன்னா சுவாரஸ்யம் இருக்காது. உசூர் நிம்பள் அனுமதி கொடுத்தா நம்ம இந்த விளையாட்டை சுவாரஸ்யமாக்கும். நிச்சயமா பண்ணுங்க. நன்றி. நல்லது. ஐயா ராஜ்குரு, ஐயா கோத்வால், நீங்க நாளைக்கு காலையில இதுக்கு பதில் கண்டுபிடிக்கலனா நீங்கள் உங்க பதவியை விட்டு போயிடணும். பத்தா? இந்த பத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க முல்லா நசுருதீன் ஐயா. அது பத்துனா பதவி, மகாராஜா கொடுத்த பதவி. நாளைக்கு காலையில உங்களால பதில் கண்டுபிடிக்க முடியலனா உங்களோட ராஜ்குரு பதவி அப்புறம் உங்க கோத்வால் பதவியும் போயிடும். இது சும்மா விளையாட்டுக்கு தானே? முல்லா நசுருதீன் அவர்களே, இவ்வளவு பெரிய பந்தயமா? அதெல்லாம் எதுக்கு? இது வெறும் விளையாட்டு தானே? ராஜ்குரு, இது நிம்பளுக்கு அறிவு சோதிக்கிற பரீட்சை. இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாட்டு இல்லே. மந்திரியாரே, வேலை போயிடுமா? எனக்கு எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க தான். நீங்க தானே கேட்டீங்க, அனுபவிங்க அனுபவிங்க. நான் இதை கேட்கலையே. முல்லா நசுருதீன் ஐயா அவர்கள் ஏற்கனவே என் மீசைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய குடுமிக்கும் பந்தயம் வச்சாரு. இப்ப என்னன்னா குருஜி மற்றும் கோத்வாலாவுடைய பதவிக்கு பந்தயம் வைக்கிறாரு. நான் முல்லா நசுருதீன் அவர்களை தடுத்தே ஆகணும்.